ஜெபம் செய்வோம். மகா கிருபையின் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய பரிசுத்த திருநாமத்தை தொழுது ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் அமர்ந்து உம்மை ஆராதிக்க இயலாத சூழ்நிலைகளுக்காக நாங்கள் மன வருந்துகிறோம். கர்த்தாவே, நல்ல கால சூழ்நிலை தருவீர் என்று நாங்கள் உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிறோம். சுவாமி, இப்பொழுதும் இந்த காணொளி காட்சியின் மூலமாக திருச்சபை மக்கள் தங்களுடைய இல்லங்களிலிருந்தே இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ள நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். நம் அனைவருமாக பாமாலைகளிலே 10வது பாமாலை பாடி கர்த்தருடைய திருநாமத்தை போற்றுவோம். பாமாலைகள் 10வது பாமாலை. போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை.
திருமறையிலிருந்து ஒரு வாசகம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 தொடங்கி 46 முடிய. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31 முதல் 46 முதல். St. Matthew's chapter 25 verses 31 to 46. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும் பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேன்மையானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ள ஆடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரியத்தமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமது போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவர்களாக கண்டு உமது தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராக காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தமாக, மிகவும் சிறியவனாகிய என் சகோதரனாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவர்கள் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினையை போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியுள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுதும் கண்டு உமக்கு உதவி செய்திருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பிரதியுத்தமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார்.
அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார் என்பதே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் நீ வந்தீரே. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் நீ வந்தீரே. உளையான சேற்றினின்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தீர். உளையான சேற்றினின்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தீர். அலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது, அலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது அன்பாலே அணைத்து கொண்டீர் ஐயா, அன்பாலே அணைத்து கொண்டீர். இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. ஆபத்து காலத்திலே நல்ல அனுக்கிரகம் துணையும் நீரே. ஆபத்து காலத்திலே நல்ல அனுக்கிரகம் துணையும் நீரே. அன்பே என்றீர் மகளே என்றீர், அன்பே என்றீர் மகளே என்றீர், மணவாட்டி நீதான் என்றீர் ஐயா, மணவாட்டி நீதான் என்றீர். இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. இருந்தபடியே கண்களை மூடி ஜெபிப்போம். ஆமாண்டவரே, உளையான சேற்றில் நின்று நீர் உம்முடைய ஜீவனையே தந்து எங்களை மீட்டு ரட்சித்தீர் சுவாமி. இப்போது ஆண்டவரே, உம்முடைய வேதத்திலே உள்ள அதிசயங்களை காணும்படியாக நீர்தாமே எங்களுடைய கண்களை திறந்திரலும். உம்முடைய வேதமே சத்தியம் சுவாமி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, மீண்டுமாக இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திக்க கடவுள் தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த கொரோனா வைரஸ் மூலமாக நாம் எல்லோரும் வீடுகளிலேயே முடங்கி கிடக்கிறோம். சீக்கிரத்திலே நல்ல ஒரு இயல்பான சூழ்நிலையை ஆண்டவர் தரும்படியாக நாமும் பொறுமையோடு ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டுதல் செய்து கொண்டு இருப்போம். நிச்சயம் கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு நல்ல ஒரு பதிலை தந்து இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து முற்றிலுமாக நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசத்தோடு ஜெபம் செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, கடந்த வாரங்களிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர் உயிர்த்தெழுந்த பிறகு நடந்த சம்பவங்களை நாம் ஒரு கோர்வையாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மூன்றாவது முறையாக தன் சீடர்களுக்கு திபேரியா கடற்கரையிலே தரிசனம் கொடுக்கின்றார். சீடர்களை அருகிலே அழைக்கின்றார். அவர்களுக்கு பொரித்த மீனும் அப்பமும் கொடுத்து அவர்களை உபசரிக்கின்றார்.
தன் மீது அவர்களுக்கு இருந்த சந்தேகத்தை எல்லாம் அவர் நிவர்த்தி செய்து அவர்களோடு உறவாடி தனக்கும் அவர்களுக்கும் நல்ல ஒரு ஐக்கியத்தை அவர் ஏற்படுத்தி அவர்களை திருப்பணிக்கு அனுப்பி வைத்ததை குறித்து நாம் சிந்தித்தோம். அப்படியாக உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்ற சீடர்கள், அப்போஸ்தலர்கள் ஒரு புதிய புத்துணர்வு பெற்று அவர்கள் ஊருக்குள்ளே சென்று மக்களிடத்திலே இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று தைரியமாக பிரசங்கம் செய்தார்கள். அவர்களுடைய பேச்சையும் தைரியத்தை கண்டு மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பேதுரு செய்த பிரசங்கத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து அவரை வாழ்வின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஒரே நாளிலே 3000 பேர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்கள் நடந்தது. அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, அப்போஸ்தலர்கள் மூலமாக வல்லமையான காரியங்களையும் கர்த்தர் நடப்பித்தார். தன் தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்தவன் தேவாலயத்தின் வாசலில் அமர்ந்திருந்தான். பேதுரு அவனிடத்திலே, எங்களிடத்திலே வெள்ளியும் பொன்னும் இல்லை, ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் எழுந்து நடந்து தேவாலயத்திற்குள் பிரவேசித்து கர்த்தரை ஸ்தோத்திரித்தான். அதை கண்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியான மகத்தான காரியங்களை அப்போஸ்தலர்கள் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு செய்ததை நாம் சிந்தித்தோம். இயேசுவின் அருளால் அந்த சப்பானி எழுந்து குதித்து தேவாலயத்திற்குள்ளே ஓடி சென்று தேவனை தரிசித்தான். அன்புக்குரியவர்களே, வாழ்வு இழந்தவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதுதான் இறைப்பணி. இறைப்பணி என்றால் வாழ்வு இழந்தவர்களுக்கு வாழ்வு கொடுப்பது இறைப்பணியாகும். இயேசுவின் நாமத்தினாலே வாழ்வு அளிப்பது கொடுப்பது இறைப்பணியாகும். இதை மினிஸ்ட்ரி, கடவுளின் தொண்டு என்றெல்லாம் இதை நாம் அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இயேசுநாதர் வாழ்ந்த காலத்திலே நோயுற்றவர்களையும் உடல் அங்கவீனம் உள்ளவர்களையும் ஆன்மீகவாதிகள் சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இவர்கள் தேவாலயத்திற்குள்ளே செல்லக்கூடாது என்று தடுத்து வைத்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட உடல் அங்கவீனம் உள்ளவர்களையும் கண்பார்வையற்றவர்களையும் சப்பானிகளையும் குணப்படுத்தி தேவாலயத்திற்குள்ளே அவர்கள் எல்லாம் அழைத்து சென்றார். இது மனிதாபிமான செயலாக இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சியாகும். இயேசுவின் திருப்பணியிலே இதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, அந்த காலத்திலே குஷ்டரோகம் உள்ளவர்களை அவர்கள் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது என்று ஆன்மீகவாதிகள் ஊரை விட்டு விரட்டி அடித்தார்கள். அப்படிப்பட்ட மக்களை இயேசு அன்போடு பார்த்து மனதுருகி அவர்களை தொட்டு குணப்படுத்தினார். அவர்களை புதிய வாழ்க்கைக்குள்ளாக வழிநடத்தினார். ஒரு சமயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணி செய்த காலத்திலே கண்பார்வையற்ற ஒரு மனிதன் வீதியில் உட்கார்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றார். இயேசுவும் அந்த மனிதனை பார்க்கின்றார். இயேசுவோடு இருந்த சீடர்களும் அந்த மனிதனை பார்க்கின்றார்கள். இயேசு மனதுருகி கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் இப்படி தெருவோரத்தில் அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறானே என்று வேதனையோடு அவனை பார்க்கின்றார். ஆனால் இயேசுவின் சீடர்கள் பார்த்த பார்வை வேறு. அவர்கள் இயேசுவை அழைத்து, ரபி, இவன் பார்வையற்றவனாக பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா அல்லது இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேள்வி கேட்டார்கள். இன்றைக்கும் கஷ்டப்படுகின்ற மக்களை பார்த்து, ஏழை எளிய மக்களை பார்த்து மக்கள் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், இது அவருடைய தலைவிதி என்றுதான் மக்கள் சொல்லிக்கொண்டு செல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இவர்கள் கேட்கின்றார்கள், இது யார் செய்த பாவம்? இவன் இப்படி பார்வையற்றவனாய் பிறந்திருக்கிறான், இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா, இது இவனுடைய தலை விதியா என்று இயேசுநாதரை பார்த்து கேட்கின்றார்கள். அப்பொழுது இயேசுநாதர் பிரதியுத்தரமாக அவர் சொன்ன காரியம், இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவரிடத்தை வெளிப்படும் பொருட்டு அவன் இப்படி பிறந்திருக்கிறான்.
பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். ஒருவரும் கிரியை செய்யாத முடியாத ராக்காலம் வருகிறது. ஆகவே இது கிரியை செய்யக்கூடிய பகற்காலம். ஆகவே பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். புதிய மொழிபெயர்ப்பிலே நாம் தான் செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆங்கில வேதாகமத்திலே we must do என்று எழுதப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவது நம்முடைய கடமை என்று இயேசுநாதர் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, அப்படியாக இது கிரியை செய்யக்கூடிய நல்ல கால சூழ்நிலை பகற்காலமாக இருக்கிறது என்று சொல்லி அவனை அழைத்து அவன் கண்ணிலே சேருண்டாக்கி நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்று சொன்னார். அவன் கழுவி பார்வையடைந்தனாக திரும்பி வந்தார். அன்புக்குரியவர்களே, இப்படி கண் பார்வையற்றவர்களுக்கு இயேசுநாதரை போல நாம் பார்வை கொடுக்க இயலாவிட்டாலும் கூட நாமே அவர்களுக்கு கண்களாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுபோலவே கையில்லாதவர்களுக்கு கைகள் உள்ள நாம் தான் அவர்களுக்கு கைகளாக இருக்க வேண்டும். நாம் தான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கால்கள் இல்லாதவர்களுக்கு கால் உள்ள நாம் தான் அவர்களுக்கு கால்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இப்படியே ஆக உடல் அங்கவீனம் உள்ளவர்களை நாம் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அற்புதமான கருத்தினை இயேசுநாதருடைய திருப்பணியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். உடல் அங்கவீனம் உள்ளவர்களை இன்றைக்கும் இந்த சமூகம் புறக்கணித்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்னும் பல்வேறு நிலைகளிலே சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்களை ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாம் தான் ஆதரிக்க வேண்டும். ஒரு நாள் கல்கத்தா நகரிலே ஒரு தேவாலயத்திலே ஆராதனை முடிந்து எல்லோரும் சென்று விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு பெண்மணி மாத்திரம் முழங்கால் படியிட்டு அழுது ஜெபித்து கொண்டிருந்தார். அவள் அழுது ஜெபித்து கொண்டிருந்ததுக்கு காரணம் என்னவென்றால், ஆலயத்திலே அன்றைக்கு போதகர் செய்த பிரசங்கம் அவரது உள்ளத்தை வெகுவாக பாதித்தது. அது என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே இயேசுநாதர் சொன்ன வார்த்தைகளை போதகர் அன்றைக்கு பிரசங்கம் செய்தார். நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாக இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாக இருந்தேன், காவலில் அடைக்கப்பட்டவனாகவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை. மிகவும் சிறியவர்களாகிய இவர்களிலே ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசுவின் வார்த்தைகள் அந்த பெண்ணின் மனதை வெகுவாக பாதித்தது. ஐயோ, இத்தனை நாட்களாக என் ஆண்டவருக்கு நான் தொண்டு செய்யாமல் இருந்து விட்டேனே என்று அவள் அழுது புலம்பி தன் கையில் இருந்த 5 ரூபாயோடு புறப்பட்டு சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட மக்களை தேடி சென்றாள். வீதி ஓரத்திலே, தெரு ஓரத்திலே தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்களை தேடி சென்று அவளை அரவணைத்து அவருடைய புண்களை கழுவி காயங்களுக்கு மருந்திட்டு அவர் குணமடையும்படி செய்தார். ஆதரவற்ற மக்களுக்கு ஆதரவாக இருந்தார். அவர்தான் அன்னை தெரசா. அவருடைய சேவையை உலகமே பாராட்டுகிறது. நம் தமிழ்நாட்டில் கூட கொடைக்கானலிலே அன்னை தெரசா என்ற பெயரிலே ஒரு பல்கலைக்கழகத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு நிறுவியிருக்கிறது. அன்னை தெரசா மறைந்த போது இந்த உலகமே கண்ணீர் விட்டது. அன்புக்குரியவர்களே, அதற்கு என்ன காரணம் என்று சொன்னார், துன்பப்பட்ட மக்களுக்கு மனதுருகி செய்த அந்த சேவைதான் உலகத்தையே அவர்களை திருப்பி பார்க்கும்படி செய்தது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட திரு சேவையை திருச்சபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். பவுலடிகளார் திருச்சபையை குறித்து சொல்லுகின்ற பொழுது கொலேசேயர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர் என்று சொல்லுகின்றார். திருச்சபை கிறிஸ்துவின் திரு உடலாக இருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு அவரே தலையாக இருக்கிறார் என்று பவுலடிகளார் சொல்லுகின்றார். சர்ச் இஸ் தி பாடி ஆஃப் தி கிரைஸ்ட் என்று
இது ஆங்கிலத்திலே சொல்லலாம். எபேசியர் 1:23 சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தறினார் என்று பவுல் சொல்கின்றார். 1 கொரிந்தியர் 12:27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களாகவும் இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, திருச்சபைதான் கிறிஸ்துவனுடைய திரு சரீரமாக இருக்கிறது. அந்த சரீரத்திற்கு கிறிஸ்துவே தலையாக இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் கிறிஸ்துவின் திரு உடலிலே சரீரமாக இருப்பது மட்டுமல்லாமல் தனித்தனி அவயவங்களாக நாம் இருக்கிறோம் என்று பவுலடிகளார் அற்புதமாக சொல்கின்றார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் திருச்சபையிலே அங்கமாக இருக்கிறோம் என்பதே நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். நான் இந்த சபையிலே நான் ஒரு அங்கமாக இருக்கிறேன், கிறிஸ்துவின் சரீரத்திலே நான் அவயவமாக இருக்கிறேன் என்று நினைத்து நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு ஏன் சபையிலே நாம் அங்கத்தினராக இருக்கின்றோம் என்ற எண்ணமே இருப்பதில்லை. ஏதோ கல்யாணத்திற்கும் கல்லறைக்கும் மட்டுமே நான் இந்த சபையிலே அங்கமாக இருக்கின்றேன் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆகவே கல்யாணம் வருகின்ற பொழுது சபைக்கு வருகிறார்கள். கல்யாணம் முடிந்த பிறகு அவர்களை திருச்சபையிலே பார்க்கவே முடியாது. சாவு வந்தவுடனே திருச்சபையை தேடி வருகிறார்கள். அடக்கம் முடிந்தவுடனே அதோடு சென்று விடுகிறார்கள். அவர்களுக்கும் திருச்சபைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. இதை நாம் பார்க்கின்றோம். சிலர் ஓட்டு போடுவதற்காக மட்டுமே இந்த சபையிலே மெம்பராக இருக்கின்றார். ஓட்டு போடுற அன்றைக்கு தான் அவர்களை பார்க்க முடியும். அப்புறம் எங்கே போவார்கள் என்று தெரியாது. அன்புக்குரியவர்களே, அப்படி அல்ல. நாம் கிறிஸ்துவின் சரீரத்திலே அவயவங்களாக இருக்கின்றோம். எதற்கென்றால் கிறிஸ்து விட்டு சென்ற திருப்பணியை இந்த சமுதாயத்தில் செய்வதற்காக அவர் நம்மை அவருடைய திருவுடலாக அழைக்கின்றார். அவரே இந்த திருவுடலுக்கு தலையாக இருக்கின்றார். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, திருச்சபை என்பது ஏதோ ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் தொழுவதற்காக மட்டுமல்ல. கிறிஸ்துவின் திருவுடலாக இருந்து அவருடைய சரீரமாக இருந்து சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட மக்களை இனங்கொண்டு அவருடைய வாழ்விலே ஒளியேற்றுவதுதான் திருச்சபையின் தலையாய கடமையாகும். இந்த கொரோனா வைரஸ் மற்றவர்களுக்கு பரவிடக்கூடாது என்பதற்காக நாம் இப்பொழுது ஊரடங்கு சட்டத்திற்குள்ளாக நாம் வீட்டிலே முடங்கி கிடக்கிறோம். லாக்டவுன் என்று இதை சொல்கிறார். இந்த ஊரடங்கு காலத்திலே வறுமையிலும் கஷ்டத்திலும் இருக்கின்ற மக்களுக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருள்களை அநேக திருச்சபை மக்கள் செய்து வருவதை நாம் காணுகின்றோம். இது பாராட்டத்தக்க விஷயமாகும். நம்முடைய திருச்சபையிலே நம்முடைய திருச்சபையின் குடும்பங்கள், வறுமையில் உள்ள குடும்பங்கள் யார் என்று பார்த்து நம்முடைய சபையின் சார்பாக அவர்களுக்கு ஒரு சிறு உதவியை பணமாக, தொகையாக வீடு தேடி சென்று கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய சபையிலே ஒரு சில குடும்பங்கள் சபைக்குள்ளாக கஷ்டப்படுகின்ற அந்த மக்களை பார்த்து தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருவதையும் நான் கேள்விப்படுகிறேன். அவர்களையும் நான் மனதார பாராட்டுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இதற்காகத்தான் திருச்சபை இருக்கிறது. கடந்த வருடத்திலே சென்னையிலே பெருவெள்ளம் ஏற்பட்ட பொழுது அந்த மக்கள் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட சமயத்திலே நமது சபை மக்கள் உதாரத்துவமாய் அள்ளி கொடுத்தார்கள். அதை நம்முடைய திருமணத்தின் மூலமாக நாம் சென்னைக்கு அனுப்பி வைத்தோம். கஜா புயலால் நாகப்பட்டினத்தில் பக்கத்தில் உள்ள கிராமங்கள் பாதிக்கப்பட்டதை நாம் கேள்விப்பட்ட போது திருச்சபை மக்கள் அள்ளி கொடுத்தார்கள். துணிமணிகள், அரிசி, பருப்பு, உணவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் சபை மக்கள் வாரி வழங்கினார்கள். அதை நாகப்பட்டினத்திற்கே சென்று நம்முடைய சபையின் சார்பாக அவர்களுக்கு கொடுத்து வந்தோம். கடந்த காலங்களிலே வால்பாறையிலே ஏற்பட்ட பெருமழையின் காரணமாக அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. அதை நாம் கேள்விப்பட்ட உடனேயே துணிமணிகள், உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வால்பாறைக்கே சென்று அந்த மக்களுக்கு நாம் நம்ம சபையின் மூலமாக உதவி செய்து வந்தோம். அதுபோலவே கூடலூர் பகுதியிலே, கூடலூருக்கு அருகே இருக்கின்ற ஆதிவாசி கிராமத்து மக்கள் மழையினால் பாதிக்கப்பட்டு குடிசைகள் புயல் காற்றினால் அடிக்கப்பட்டு மழையினால் சேதமுற்று தங்குவதற்கு கூட இடமில்லாமல், உண்ண உணவில்லாமல் தவித்த பொழுது அதை நாம் கேள்விப்பட்டு நம்முடைய சபையின் மூலமாக சென்று அவர்களுக்கு வேண்டிய அரிசி, பருப்பு, துணிமணிகள் எல்லாவற்றையும்
தேடி சென்று நாம் கொடுத்து வந்தோம். இதை யாரும் மறுக்க முடியாது. இப்படியாக நாம் கிறிஸ்துவின் திருவுடலாக இருந்து செயலாற்றுகின்ற இந்த சேவைகளை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட துன்பப்படுகின்ற மக்களுக்காக நாம் மனமுந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். இப்படியாகத்தான் வாழ்விழந்த மக்களுக்கு நாம் துணையாக நின்று அவருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றுகின்ற சேவைதான் கிறிஸ்து விரும்புகின்ற சேவை. இந்த சிறியில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, 1989ஆம் ஆண்டு நான் கொடுமுடி போதக சேகரத்திலே பணியாற்றிய சமயத்திலே அந்த கொடுமுடியை சுற்றி பல கிராமங்கள், அதிலே ஆறாம்பாளையம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம், அது இந்த போதக சேகரத்தில் ஒரு கிளை சபையாக இருந்தது. அங்கே ஒரு சிறிய ஆலயம், 30-40 குடும்பத்தின் மக்கள் அந்த ஆலயத்திலே கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள். அந்த கிராமத்து மக்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமான நிலைமை. அவர்கள் அனைவரும் நில சுகாதாரர்களிடத்திலே கொத்தடிமைகளாக வேலை செய்து வருகிறார்கள். பண்ணையாட்கள் அவருடைய பண்ணையிலே சென்று வேலை செய்வார். காலையில் 7 மணிக்கு அவர்கள் புறப்பட்டு சென்றால் மாலை 7 மணிக்கு தான் வருவார்கள். கடுமையான வெயிலிலே உழைத்து களைப்போடு வருவார்கள். 30 ரூபாய் தான் அவர்களுக்கு சம்பளம். ஒரு நாளைக்கு 30 ரூபாய் தான் சம்பளம். நான் சொல்லுவது 1989ஆம் ஆண்டிலே. ஒரு நாள் ஆலயத்துக்கு ஆராதனை செய்ய சென்றேன். அந்த ஆலய வாசலிலே ஒரு முதியவர், 80-85 வயது கொண்ட ஒரு முதியவர் என்னை பார்த்து சொன்னார், ஐயா, உங்களை போன்று போதகர்கள் வருகிறார்கள், கிறிஸ்துமஸ் காலத்திலே இயேசு பிறந்தார் என்று சொல்கிறார்கள், பெரிய வெள்ளிக்கிழமை காலத்திலே இயேசு இறந்தார் என்று சொல்கிறார்கள். ஆனால் 50-60 வருஷமாக இந்த கிராமத்து மக்களாகி நாங்கள் இப்படியே தான் இருக்கின்றோம். எங்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. இந்த கிராமத்திலே தெருவிளக்கு கூட இல்லை, நல்ல வீதிகள் இல்லை. ஆகவே ஏதோ இயேசு பிறக்கிறார் இறக்கிறார் என்று நீங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு செல்கிறீர்கள். அவர் பிறந்தால் என்ன, இறந்தால் என்ன, அவருடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார். அதை கேட்டு நான் உள்ளத்தில் அதிர்ச்சி அடைந்தேன். அந்த ஆலயத்திற்கு ஆராதனை நடத்த வருகின்ற பொழுதெல்லாம் இந்த இயேசு இருந்தால் என்ன, இறந்தால் என்ன என்று சொன்ன வார்த்தைகளின் காதுகளில் ஒலித்துக்கொண்டே இருக்கும். அதுபோன்றே கிறிஸ்மஸ் காலத்திலே கிறிஸ்மஸ் பண்டிகை ஆராதனைக்கு நான் செல்கின்ற பொழுது பாதி சபை மக்கள் வேலைக்கு சென்றிருப்பார்கள். அவர்களுக்கு கூலி வேலை செய்தால்தான் காசு. அவருக்கு நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதுவும் கிடையாது. பெரிய வெள்ளிக்கிழமை இன்றைக்கு ஆராதனைக்கு சென்ற பொழுது பாதி மக்கள் வேலைக்கு சென்று விட்டார்கள். அதுபோலவே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக திருவிருந்து கொடுப்பதற்காக ஆயத்தமாக செல்வேன். பாதி மக்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலே வேலைக்கு சென்று விடுவார். ஆகவே அவர்களை பொறுத்த அளவிலே இயேசுநாதருடைய பிறப்பு இறப்பு ஆராதனைகள் எல்லாம் அவர்களை பொறுத்த அளவிலே எந்த விதமான ஒரு பாதிப்பும் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. இது என் மனதை வெகுவாக பாதித்தது. ஒரு நாள் ஆராதனை முடித்துவிட்டு நான் வீட்டுக்கு வருகின்ற வழியிலே மழை தூறல். அந்த மழை சற்று பெரிய மழையாக தொடங்கிவிட்டது. மழையிலே ஒதுங்குவதற்காக சற்று ரோட்டிலே இருந்து தூரத்திலே தெரிந்த ஒரு கட்டிடத்திற்கு சென்று நான் மழையிலே ஒதுங்கி கொண்டேன். அப்பொழுது அந்த கட்டிடத்திற்கு முன்பாக தேங்காய் நார்களை கட்டுக்கட்டாக கட்டி வைத்திருந்தார். இது என்ன என்று கேட்டேன். அப்பொழுது அவருடைய விஷயத்தை சொன்னார். நாங்கள் இந்த தென்னை மட்டையிலிருந்து தேங்காய் நார்களை தயாரித்து கரூருக்கு அனுப்புகிறோம். அதை அவர்கள் கயிறாக திரித்து புகழூர் ஃபேக்டரிக்கு பேப்பர் மில்லுக்கு அனுப்புகிறார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் அவரிடத்திலே கேட்டேன், இந்த தேங்காய் நாரை எங்களுடைய கிராமத்து மக்கள் கயிறாக திரித்து கொடுக்க நீங்கள் உதவி செய்வீர்களா என்று கேட்ட பொழுது அதிகமாக சந்தோஷப்பட்டார்கள். தாராளமாக நீங்கள் செய்யுங்கள் என்றார்கள். கரூருக்கு சென்று அதை எப்படி தயாரிப்பது என்ற அந்த இன்ஸ்ட்ரக்டரை அழைத்து வந்து எங்களுடைய கிராமத்து மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை கொடுத்தேன். மிகப்பெரிய ஒரு கொட்டையை போட்டு நிழலிலே அவர்கள் அமர்ந்து காலை 9 மணிக்கு வேலைக்கு வருவார்கள். 1 மணிக்கு சாப்பிட செல்வார்கள். மீண்டும் 2 மணிக்கு வேலைக்கு வருவார்கள். 5 மணிக்கு வேலையை முடித்துவிட்டு செல்வார்கள். வெயிலிலே பண்ணையார் இடத்திலே கைகட்டி வாய் பொத்தி நின்ற மக்கள் இப்பொழுது தேவாலயத்தின் வாசலிலே அமைக்கப்பட்ட கொட்டகையிலே நிழலிலே இருந்து கொண்டு
அவர்கள் கயிறு திரிக்கின்ற பணியை செய்தார்கள். ஒரு நாளைக்கு 50 ரூபாய் அவர்கள் சம்பாதித்தார்கள். எனக்கு பெரிய சந்தோஷம், அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமை நாளிலே யாரும் வேலைக்கு செல்வதில்லை. அன்றைக்கு எல்லோரும் ஆலயத்துக்கு வந்தார்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்தது, இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொன்னேன். உண்மை என்று சொன்னார். எங்களுக்காகவே அவர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னார். ஈஸ்டர் பண்டிகை வந்தது, இயேசு நமக்காக மரித்தார் என்று சொன்னேன். கண்ணீர் விட்டு அழுதார். அவருடைய வாழ்க்கையிலே இயேசுவின் பிறப்பும் இறப்பும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதை என்னால் உணர முடிந்தது. எங்களுடைய கொடுமுடி திருச்சபையின் மூலமாக அப்பேற்பட்ட நல்ல ஒரு காரியத்தை செய்ய கர்த்தர் எங்களை வழிநடத்தினார். ஆகவே சபையார் நினைத்தால் இயேசுவின் திருவுடலாக இருந்து கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு தாராளமாக நம்மால் உதவி செய்ய முடியும். இதை ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த சிறியில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று அவர் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 224வது கீர்த்தனையில் ஒரு பக்தன் இப்படியாக பாடுகின்றார்: தாசரே இத்தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்று சொல்கின்றார். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவிரல் நீக்குவோம், வெளிச்ச வீசுவோம் என்று அவர் எழுதுகிறார். இது எல்லோருக்கும் தெரிந்த பாட்டு, நம் சபைகளிலே பாடுகின்ற பாட்டு. ஆனால் எத்தனை பேர் இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நாம் பாடியிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இங்கே பக்தன் எழுதியிருக்கின்றார். பக்தன் பாடுகிறார்: பசியுற்றோருக்கும் பிணியாளிகளுக்கும் பட்சமாக உதவி செய்வோம், உசித்த நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே, நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம், பொறுக்க ஒண்ணா கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகுழிகளுக்குள் விழுந்தனரே என்று பக்தன் பாடியிருப்பதை நாம் திருச்சபையிலே பலமுறை பாடியிருக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இப்படியாக நாம் பாடுவதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் கிறிஸ்துவின் திரு சரீரமாக திருவுடலாக இருந்து பாதிக்கப்பட்ட மக்களோடு நாம் துணை நிற்போம். கண்கலங்கி நிற்க மக்களோடு நாம் அவர்களுக்கு உறுதியாக துணை நிற்போம். துன்பத்திலும் வறுமையிலும் உழன்று தவிக்கின்ற மக்களுக்கு கிறிஸ்துவின் திருவுடலாக இருந்து நாம் அவர்களுக்கு உதவி செய்வோம். இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே காட்டுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சபை அறிவிப்புகளை நாம் இப்பொழுது கேட்போம். கடவுளுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிதான கிருபையால் நமது ஆலயத்தின் சபைமக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் நன்றிகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அனைவரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் நாம் அன்பு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அன்பின் இயேசுவை நோக்கி கண்களை மூடி நம்மை முற்றிலுமாக தாழ்த்தி அவருடைய நாமத்தை நோக்கி பார்ப்போம். இப்பொழுது ஜெபம் செய்வோம். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அவரின் குரலை கேட்ட பின்னும் தயக்கம் ஏன்? கல்வாரி மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ. கவலையே கலக்கம் ஏன்? கர்த்தரே அழைக்கிறார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கின்றார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ? வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ? கண்ணை ததும்பும் படுக்கையோ கலங்காதே மன்னன் இயேசுவை பார். கண்ணை ததும்பும் படுக்கையோ கலங்காதே மன்னன் இயேசுவை பார். கல்வாரி மேட்டினில் கலங்க
இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ, வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ, மரண பயமும் நெருங்குதோ, மரணத்தை வென்ற இயேசுவை பார், மரண பயமோ நெருங்குதோ, மரணத்தை வென்ற இயேசுவை பார். கல்வாரி வீட்டினில் கலங்கும் கர்த்தருண்டல்லோ, கவலை ஏன் கலக்கம் ஏன், கர்த்தரேசு அழைக்கிறார் உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கின்றார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அவரின் குரலை கேட்ட பின்னும் தயக்கம் ஏன்? ஆம் ஆண்டவரே, அன்போடு ஆண்டவரே எங்களை அழைக்கிறீரப்பா. நாங்கள் உம்முடைய குரலை கேட்டு ஆண்டவரே நாங்கள் தயக்கமடையாதபடி ஆண்டவரே, ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறீரப்பா, எங்களோடு கூட நீர் இடைபடுகிற தேவனாக இருக்கிறீரப்பா, நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தேவனாக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகள் புத்தம் புதிதாக இருக்கிறதப்பா. அதற்காக நாங்கள் நன்றியோடு கூட நமக்கு கொடான கோடி சோத்திரம்ப்பா. சோத்திரம் 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 ஆண்டவரே, நன்றியோடு சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு சோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் இடப்பட வேண்டுமா நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. ஆமாண்டவரே, அப்படியாக ஆண்டவரே, வியாதிகள் தொல்லைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே தோல்விகள் ஆண்டவரே இடைபெற்று கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே நீர் எங்களுடைய கல்வாரி வீட்டிலே இருந்த ஆண்டவரே எங்களை அன்போடு அழைக்கிறீரப்பா. ஆண்டவரே, வா மகனே வா மகளே என்று ஆண்டவரே எங்களை அழைக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆனாலும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய செவியை கேட்காதபடி ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உலகம் போன போக்கிலே ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே எண்ணங்களை இயக்கங்களை எல்லாம் ஆண்டவரே நாங்கள் வேறு வழியிலே திருப்பி ஆண்டவரே உமக்கு விரோதமான காரியங்களை பாவங்களை செய்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை விட்டு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தப்பி போனாலும் ஆண்டவரே உம்முடைய மாறாத பிரசனம் மீண்டும் ஒரு முறை கூட அப்பனே மகனே மகளே வா என்று அழைக்கிறீரப்பா. ஆமாண்டவரே, அந்த சத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வரக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை ஒவ்வொருவரும் நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் கெஞ்சடிக்கிறோம்ப்பா. ஆமாண்டவரே, உம்முடைய பைபிளில் 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை செய்வேன் என்று உடைய வேத வசனம் மூலமாக ஆண்டவரே இந்த வசனம் மூலமாக எங்களை தேற்றுகிறீரப்பா. நாங்கள் இந்த வேத வசனத்திற்காக ஆண்டவரே நன்றி சொல்கிறோம்ப்பா. ஆமாண்டவரே, என் ஆண்டவரே தேவதாமை எங்களை ஒரு முறை கூட ஆண்டவரே உடைய பாதத்திலே தாழ்த்தி ஆண்டவரே எங்களுடைய முகத்தை உமக்கு நேராக ஆண்டவரை தேடி ஆண்டவரே எங்களுடைய பொல்லாத வழிகளை நாங்கள் விட்டு ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளாய் உம்முடைய சாட்சியின் பிள்ளைகளாய் உம்முடைய அன்பின் பிள்ளைகளாய் எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் மாற்ற வேண்டுமாய் உடைய சமூகத்திலே ஆண்டவரை நாங்கள் கிருபையா எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் கதைக்கிறோம்ப்பா. இந்த ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஆண்டவரே தேவதாமே உலகத்திலே ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே லாக்டவுன் இத்தனை 52 நாட்கள் இதோடு ஆகிறதப்பா. இத்தனை நாட்கள் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஆண்டவரே உலகம் எங்கிலும் ஆண்டவரே அயல் நாடுகளே ஆண்டவரே எங்களுடைய இந்தியாவிலே எங்களுடைய தமிழ்நாட்டிலே ஆண்டவரே மிக பாரங்கள் ஆண்டவரே இழப்புகள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே தேவதாமே ஆஸ்பத்திரியிலே ஐசோலேஷன் வார்டில் இருக்கின்ற பிள்ளைகள் இப்படியாக ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரை நடைபெற்று கொண்டிருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரை ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரை எங்களை தேற்றுகிறீரப்பா, அரவணைக்கிறீர், ஆசீர்வதிக்கிறப்பா. அந்த கிருபைக்காய் அந்த தயவுக்காய் அந்த அன்புக்காய் நன்றியோடு கூட கொடான கொடி சோத்திரம்ப்பா. சோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய அயல்நாட்டிலே அமெரிக்கா தேசத்துக்காக நாங்கள் விசேஷமாக செபிக்கிறோம்ப்பா. அங்குள்ள ஆண்டவரே அந்த 50 மாகாணங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அங்குள்ள இழப்புகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரை எழுந்து கொண்டு போய்கொண்டு இருக்கின்ற நிலையப்பா. ஆனாலும் ஆண்டவரே உங்களுடைய பிரசனம் அவர்களோடு கூட இருந்த ஆண்டவரே தேவதாமே அந்த இழப்புகள் மத்தியிலே ஆண்டவரே உங்களுடைய கிருபை கூட இருந்த ஆண்டவரே அதை ஆண்டவரே
அறவே நீர் அந்த கொரோனா வைரஸை ஒழித்து ஆண்டவரே அந்த மக்கள் ஆண்டவரே மிக விரைவில் ஆண்டவரை குணம் பெற்று ஆண்டவரை ஐஸ்வர்யத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரை தங்கள் இல்லத்துக்கு செல்லும்படியாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த நாட்டை ஆளுபவருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தேசத்துள்ள பிரசிடென்ட்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இணை அமைச்சர்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து பலப்படுத்தி வழியளித்து ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரை இந்த கொரோனாவிலிருந்து இப்படி விடுவிக்கிறது என்பதை நீர் அவர்களை திட்டம் போடும் பொழுது ஆண்டவரை நீர் அவர்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்த ஆண்டவரை ஆலோசனை சொல்லி ஆண்டவரை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேத வசனத்துக்கு ஒப்பாண்டவரை அவர்கள் ஒவ்வொரு ஆண்டவரை உம்முடைய கரங்களை பிடித்த ஆண்டவரை உம்முடைய நாமத்திலே ஆண்டவரை அவர்களை நோக்கி பார்த்து ஆண்டவரை நல்ல காரியங்களை செய்த ஆண்டவரை மிக விரைவில் ஆண்டவரை இந்த நோய் தொற்று அந்த இடத்தில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை அப்புறப்படுத்தப்பட வேண்டுமா நாங்கள் கண்டிக்கிறோம்ப்பா. பக்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு தேசங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை இதை ஆண்டவரை வளைகுடா பகுதியில் உள்ள ஆண்டவரை ஐரோப்பா நாட்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. பிரான்ஸுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இட்டாலிக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. சிங்கப்பூருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. மலேசியாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கத்தாருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு அங்குள்ள ஒவ்வொரு மேலை நாட்டில் உள்ள ஒவ்வொரு அதிகாரிகள் ஆண்டவரை இந்த நாட்டை ஆளுபவர்களை நீர்தாண்ட அவர்கள் வழியெடுத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டுமா நாங்கள் கண்டிக்கிறோம்ப்பா. எல்லாவித காரியங்களுடைய பிரச்சனை கூடுந்த ஆண்டவரை மிக விரைவில் இந்த நோய் அப்புறப்படுத்தப்பட வேண்டுமா இப்படி சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. அதுபோல் ஆண்டவரை எங்களுடைய இந்திய நாட்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாரத பிரதமர் மோடிக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இணை அமைச்சர்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எடுத்துக்கொள்ளும் முயற்சியில் இப்படி கிருபை இப்படி பாதுகாப்பு இருக்கட்டும் அப்பா. ஆமாண்டவரே இன்னும் ஆண்டவரை இழப்புகள் ஆண்டவரை மிக விரைவில் ஆண்டவரை குறைக்கப்பட தேவதாமை கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரை இங்கே இந்த தேசத்துள்ள மகாராஷ்டிராவுக்காக நாங்கள் விசேஷமாக செபிக்கிறோம்ப்பா. அங்கே ஆண்டவரே அநேக ஆண்டவரை இழப்புகள் ஆண்டவரை போய்கொண்டே இருக்கிறதப்பா. அதிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரை. இனிமேல் ஆண்டவரை யாரும் இறந்து போய்விடாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. அப்படியே அங்கே ஆண்டவரே அந்த கொரோனா நோய்க்காக ஆண்டவரை அந்த ஆஸ்பத்திரியில் ஆண்டவரை போராடி கொண்டிருக்கும் டாக்டர்ஸ்க்காக நாங்கள் விசேஷமாக செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு டாக்டர்ஸும் நாங்களுடைய உயிரை பிணைய வைத்து ஆண்டவரை அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருக்கார்களப்பா. அந்த டாக்டர்ஸ்க்காக செவிலியருக்காக அன்று இன்னும் ஆண்டவரை தேர்தல் அங்குள்ள ஒவ்வொரு அந்த லேப் டெக்னீஷியனுக்காக அன்று இன்னும் ஆண்டவரை வார்ட் பாய்ஸ்க்காக இன்னும் ஆண்டவரை உதவி செய்கின்ற ஆண்டவரை சுகாதாரத்துறை அமைச்சர்ஸ்க்காக இன்னும் ஆண்டவரை அந்த தூய்மை பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து ஆண்டவரை இந்த நோய் அவர்களுக்கு தன்னுடைய தொற்று ஏற்பட்டு விடாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் கண்டிக்கிறோம்ப்பா. அவர் குடும்பங்களை ஆசிர்வதிங்க ஆண்டவரை. ஒவ்வொரு அப்படியாக ஆண்டவரை இன்னும் தகப்படைய இந்த முழு ஊரடங்கு உத்தரப்படியாக ஆண்டவரை வருகிற 18ஆம் தேதி நல்ல அறிவிப்பு எங்களுக்கு வரும்படியாக நீ கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கண்டிக்கிறோம்ப்பா. ஆமாண்டவரை இதனால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரை வேலையை இழந்து ஆண்டவரை வறுமையினால் வாடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவதாமை நீர் ஆண்டவரை ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்த ஆண்டவரை அவளுக்கு ஆண்டவரை அன்றாட தேவைகளை நீர் சந்திக்கப்பட வேண்டுமா நாங்கள் கண்டிக்கிறோம்ப்பா. அப்படி செய்ய போகிறக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக நாங்கள் விசேஷமாக செபிக்கிறோம்ப்பா. எங்கள் தமிழ்நாட்டை ஆளுபவர் ஆண்டவரே சிஎம்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. துணை சிஎம்காக செபிக்கிறோம்ப்பா. சுகாதாரத்துறை அமைச்சருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு அமைச்சர்கள் நீர் ஆண்டவரை பாதுகாத்து அவர்கள் ஆண்டவரை இப்படியாக இந்த ஆண்டவரை பிளான் செய்து ஆண்டவர் இந்த பிளானிலே உங்களுடைய கிருபை கூட இந்த ஆண்டவரை தேவதாமை எல்லா மக்களுக்கும் அந்த பிளான் ஆண்டவரை நல்ல முறையில் கிடைக்கப்பட ஆண்டவரை மிக விரைவில் இந்த நோய் ஆண்டவரை குணமாக்கப்பட தேவதாமை கிருபை செய்யுங்க ஆண்டவரை. எங்களுடைய கோவை மட்டத்தில் கூட ஆண்டவரை கொரோனா இல்லாத மாவட்டமாக அறிவித்திருக்கார்களப்பா. அந்த கிருபைக்காய் அந்த தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இது மூலமாக எந்த தொற்றுகள் ஆண்டவரே இந்த கோவை மட்டத்திலே பாதிக்கப்பட்டு விடாதபடி நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய கலெக்டர்ஸ்க்காக ஆண்டவரே துணை கலெக்டர்ஸ்க்காக ரெவன்யூ அத்தாரிட்டிஸ்க்காக ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே தாசில்தாருக்காக ஆர்ஐக்காக ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே விஓக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தூய்மை பணியாளருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே எல்லாவற்றிலும் உடைய கிருபை உடைய பாதுகாப்பு உடைய அன்பு உடைய அரவணைக்கு கரம் அவர்களோடு கூட அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் கண்டிக்கிறோம்ப்பா. அப்படியாக ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டில் கூட ஆண்டவரே இந்த டாஸ்மாக் ஆண்டவரே அந்த கடைகள் ஆண்டவரே முழுமையாக ஆண்டவரை மூடப்படும்படியாக நீ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதனால் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளிலே ஆண்டவரே தேவதாமே மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் நீர் ஒரு ஆலோசனை கொடுத்த ஆண்டவரே அந்த ஆண்டவரே டாஸ்மாக் கடை எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் அதனாலே எந்த வருமானங்கள் வராதபடி ஆண்டவரே தேவதாமே உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே அந்த கடைகள் மூடப்படும் ஆண்டவரே. குடும்பங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் ஜீவிக்கும்படியாக நீ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே அப்படிப்பட்ட கிருபைகளால் நீர் வழிநடத்தப்பட வேண்டுமா நாங்கள் கண்டிக்கிறோம்ப்பா. அப்படி செய்ய போகிறக்காய் நன்றியோடு கூட கொடான கொடி சோத்திரம்ப்பா. எங்களுடைய சபைக்கு மக்களுக்காக நாங்கள் விசேஷமாக செபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை தனித்தனியாக பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா நாங்கள் கண்டிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இன்னும் கஷ்டப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நீ தான் ஆறுதலையும் தேர்தலும் கொடுங்க ஆண்டவரே. படிக்கின்ற பிள்ளைகளுக்காக நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரை. படித்து முடித்து ஆண்டவரை வேலைக்காக ஆண்டவரை டை செய்து கொண்டிருக்கின்ற பிள்ளைக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே. அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கல்யாணத்துக்காக ஆண்டவரை மாப்பிள்ளை பெண்ணை பார்த்து கொடுக்கின்ற பிள்ளை
பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மாப்பிள்ளை இப்படி நீ ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சிக்கிறோம்ப்பா. அப்படியாக ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இந்த கடந்த மாதத்திலே கூட அவர்களுக்கு ஆண்டவர் வேலை இல்லாத காரணத்தினால் சம்பளம் வராத பிள்ளைகள் எத்தனையோ வறுமையிலே வாடிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீதான் ஆண்டவரே ஏதாவது ஒரு விதத்தில் அந்த தேவையை சந்திக்கப்பட அவர்களை ஆசீர்வதிக்கப்பட தேவனுடைய கிருபினால் இரக்கத்தால் முடிசூட்டப்பட நம்முடைய அன்பினால் இரக்கத்தால் முடிசூட்டி நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய 1000க்காக செபிக்கிறோம்ப்பா, 1000க்காக செபிக்கிறோம்ப்பா, பிள்ளைகள் 20க்காக மருமனுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அதுபோல் ஆண்டவரே எங்களுடைய ஆலய செக்ஷன் சாம்பியலுக்காக மனைவிக்காக பிள்ளைக்காக செபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய பிசி கமிட்டி மெம்பர்ஸ்க்காக டிசி கமிட்டி மெம்பர்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இப்படியாக ஆண்டவரே மிக விரைவில் ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் இந்த ஆலயத்திலே ஒன்று கூடி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகின்ற பிள்ளைகளாய் உமக்கென்று வாழ்கின்ற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரே எல்லாத்தையும் தேவதாமனை பொறுப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாய் உடைய பாதமணிந்து கெஞ்சு மண்டாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம் தாப்பனே. ஆமென், ஆமென். இந்த கொடிய கொரோனா வைரஸ் தொற்று நோயினால் சபை மக்களாகிய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி ஆலயத்தில் ஆராதனையில் பங்கு பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கூடிய விரைவில் ஆண்டவர் தாமே இந்த சூழ்நிலையை மாற்றி சபை மக்களாகிய நாம் ஒன்று கூடி ஆராதிக்க உதவி செய்வார். சபை மக்களாகிய நீங்கள் அனைவரும் இந்த காரியங்களுக்காக உங்களுடைய தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் உபவாச ஜெபத்திலும் ஜெபிக்கும்படி பச்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். கடவுள் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் மே மாதம் 3வது வாரத்தில் 17/5/2020 to 23/5/2020 வரை பிறந்தநாள் மற்றும் திருமண நன்னாளை கொண்டாடும் நம்முடைய திருச்சபை மக்கள் பிறந்தநாளை கொண்டாடும் நம்முடைய திருச்சபை மக்கள் மிஸ்டர் சந்திரன், மிஸ்ஸஸ் ஹெலன் விக்டர், மிஸ்ஸஸ் எப்சி பாய், மிஸ்ஸஸ் பி சைனி பிரீதா, மிஸ்டர் பி ஆல்பர்ட் மனோகரன், மிஸ்ஸஸ் ஜாய்சி மணிமேகலை, மிஸ்டர் திருநாவுக்கரசு, மிஸ்ஸஸ் ரோஸ்லின், மிஸ்டர் வி ராயப்பன், மிஸ்டர் ஜி தனராஜ், ஜே டைட்டஸ், பி பாலுனி சம்ரா, ஜெசி பிரியா, டி ராணி, எம் ட்ரெஸா. திருமண நன்னாளை கொண்டாடும் நம்முடைய திருச்சபை மக்கள் திருமண நன்னாளை கொண்டாடுபவர்கள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜே சந்திரமோகன் அண்ட் சி கவிதா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டி கலைச்செல்வன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பாஸ்கர் சுஜா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் விஜய் ஆனந்த் அண்ட் ஸ்வீட்டி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பி நாவலவன் அண்ட் ஜாய் குமாரி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சுடரப்பன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் தி எட்வின் ப்ரோ அண்ட் நளினி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டெனிஸ் ராபின்சன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆர் சுரேஷ் பாபு அண்ட் ஒய் சாந்தி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பி ராஜன் அண்ட் ஜூடிஸ் ஜோஸ்பின், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கோபிநாத் அண்ட் லிஜா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கே தினேஷ் இன்பன் அண்ட் ஜே கிரேசி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜே கே தாஸ் அண்ட் ராணி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் மோசஸ் இருதிராஜ் அண்ட் ட்ரேசா. பிறந்தநாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் நம்முடைய சபை மக்களுக்காக நம்முடைய ஆயர் அவர்கள் இப்பொழுது ஜெபங்களை ஏறெடுப்பார். உங்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்ய மறந்திருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்தோத்திர ஜெபத்திலே உங்கள் இல்லத்தில் இருந்தபடி கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் வருகின்ற வார நாட்களிலும் தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை காணுகின்ற சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளை மட்டுமாக நீர் அவர்களை பாதுகாத்து பராமரித்து காப்பாற்றி வந்த மகத்தான கிருபைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. வருகின்ற நாட்களிலும் உம்முடைய வல்ல கரங்கள் அவர்களை தாங்கி வழிநடத்தும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே,
இதுபோன்று பல பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்டு கலிகூறும்படி செய்திருளும். அவருடைய வேண்டுதல்கள் விண்ணப்பெல்லாம் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. இப்படியாக தங்களுடைய பிறந்தநாளை கண்டு கலிகூர்ந்து துதித்து ஸ்தோத்திரிக்க கர்த்தரே நீரே கிருபை செய்திருளும். இயேசு கிறிஸ்துவில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நன்னாளை கொண்டாடும் நம்முடைய திருச்சபை மக்கள் அனைவருக்கும் சபையார், ஆயர் மற்றும் போதசேகர் கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிப்போம். மகா கிருமித அன்பின் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தினாலே என்னுடைய இல்லங்களிலே நாங்கள் முடங்கி கிடக்கிறோம் சுவாமி. இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி நம்முடைய தேவாலயத்திலே நாங்கள் ஓடோடி வந்து உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தர் நல்ல கால சூழ்நிலையை உருவாக்கி தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்கள் உலக நாடுகளிலே மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே இந்த கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. மருத்துவருடைய சிகிச்சையை ஆசீர்வதித்து அனைவரும் வெகு விரைவிலே அற்புதமான சுகத்தை பெற கர்த்தர் கிருபை செய்திருளும். இந்த கொரோனா வைரஸ் தொற்று பரவாதபடி ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உயிர்கொல்லியானது மனித சமூகத்தை விட்டு அகலும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஊரடங்கு காலத்திலே கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்களெல்லாம் நீர் பாதுகாத்து ஆசீர்வதித்தருளும். நல்ல இயல்பு நிலைக்கு சமூகம் வரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். அதற்காக அரசாங்கமும் எடுத்துக்கொள்கின்ற எல்லா பிரயாசங்களும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. வெகு விரைவிலே நாங்கள் உடைய ஆலயத்திலே கூடியுமே ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்திருளும். இந்த வாரம் முழுவதும் உடைய அற்புதமான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவில வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. சமாதானத்தோடு நான் வீட்டிலே கர்த்தரை துதித்து மகிழ்ந்து அவருடைய ஆசீர்வாதத்திலே திளைத்திருப்போம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.